தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம், தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். உந்தன் தோள்களில் நான் கிடப்பேன், பயமின்றி தூக்கி சுமப்பீரே தூக்கி சுமப்பீரே. உந்தன் தோள்களில் பயமின்றி யாரும் அறியாத நன்றாய் அறிந்தவரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த. ஆசையா பாடுவீங்களாப்பா? அழகான கண்கள் முடிந்ததென்று நினைத்தனா, அழகான கண்கள் சில கந்தலகலா. எந்த வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் அந்த நினைவால் நிரம்ப வேண்டும். எந்த வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். தலைகளை உயர்த்தி பாடுங்க, கைகளை உயர்த்தி பாடுங்க. என் வாயின் வார்த்தை எல்லாம், என் வாயின் வார்த்தை எல்லாம், let the glory Lord. ஆராதனை அத்தனை பேருமா சிறு பிள்ளைகள் முழங்கால் போட்டு கையை உயர்த்தி தலைகளை உயர்த்தி ஆராதனை. கிருபை புறப்படுகிறது, புதிய வல்லமை, புதிய மகிமை. திருமுகம் தேடி அர்ப்பணித்து அப்பனை உமக்கு தந்தே. முழங்கால நின்று தலைகளை உயர்த்தி ஒரு அன்பு நிறைஞ்ச ஒரு தெய்வத்தை நமக்கு ஆண்டவர் காணும்படிக்கு ஒரு பாக்கியம் தந்தாரே. அவரை நல்லா மகிமைப்படுத்தி, சின்ன பிள்ளைகள் யாரும் அங்கங்க வேடிக்கை பார்க்க கூடாது. எவ்ரிவன் நல்ல கண்ணை மூடி கையை உயர்த்தி, அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி, இன்னும் சாஃப்டா இன்னும் உணர்ந்து என்னையே ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஹல்லேலூயா. என்னை
நீங்க நடத்துனீங்கப்பான்னு சொல்லுங்க. கையை கும்பிட்டு என்ன நீங்க பாதுகாத்தீங்கப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்ன நீங்க பராமரிச்சீங்கப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ தீமைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு இருக்கிற இத்தனை உபத்திரவத்தின் நடுவிலும் நீர் என்னை இவ்வளவாய் நடத்தி வருகிறீரே, நன்றி என்று சொல்லுங்க. கையை கும்பிட்டு ஒரு சில நிமிஷங்கள் மனதார நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தே என்னை. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். கேப்பீங்களா? வாயை திறந்து உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். சொல்லுங்க. என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுது. ஆராதனை 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 ஆராதனை. சத்தம் உயரட்டும். அன்பரே சுரா ஆவியா அருமையானவர்களே, நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டாலும் உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற முக்கியமான நற்செய்தி என்ன தெரியுமா? அதை குறித்து அவர் கவலைப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கிற அத்தனை ஆயிரமான கவலைகளுக்காகவும் சிலுவையிலே நன்மையான ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்து விட்டார். அவரை முன்பாக வையுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் அவர்கிட்ட சொல்லும் போதெல்லாம் அவர் சொல்லுவார், இது எனக்கு தெரியும், என் வேலை இன்னும் வரல, நான் உனக்கு அற்புதம் செய்வேன், நான் உன்னை தலகுனிய விட மாட்டேன், உன் தலை நிமிர வேணும்னு சொல்லிதான் நான் அந்த சிலுவையில் அவ்வளவு பெரிய பாடுபாட்டேன். ஆமை, நீ படுகிற பாடுகள் எல்லாம் உனக்கு எளிதாக்குவதற்காக தான் நான் உனக்காக மரித்தேனே. நீ எனக்காக என்ன செய்திருக்கிறாய்? எனக்காக ஜெபிக்கவோ, எனக்காக வேத வாசிக்கவோ, இன்னும் ஒரு மனப்படவோ இருதயத்துல நீ பலன் இல்லாம நிக்கிறீங்க. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, என்ன நான் உங்க கையில கொடுக்கிறப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தலாமா? பலன் தாருமே, பலன் தாருமே. அநேகர் இத பாடணும்னு ஆவியானவர் சொல்றார். பலன் தாருமே, பலன் தாருமே, உம்பலத்தா என்னை நடத்திடுவே, உம்பலத்தா என்னை நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீ தாங்கிடுமே. திடம்
இடமில்லா நேரத்தில் தேட மனம் தந்து என்னை நீ நடத்திடுமே. கைகளை உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே. அத்தனை பேருமாய் உம்பலத்தா நடத்திடுமே. உங்க பலத்தாலே பலத்தாருமே. என்னை நடத்திடுமே. அப்படியே கையை உயர்த்தி கேளுங்க, பலன் தாங்க, பலன் தாங்க. ஆண்டவரே, மனிதர்களுடைய நிந்தனைகள் எனக்கு வந்திருக்கிறது. என்னை அவமதிக்கிறாங்க, என்னை குறிச்ச ஒரு பொருட்டா நினைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எதிர்பார்க்கிற அழகு இல்லாததுனால, அறிவு இல்லாததுனால எத்தனையோ காரியத்தை ஒப்பிட்டு என்னை காயப்படுத்தி இன்றைக்கு புறம்பாக்குகிறவங்க நடுவுல உங்க பலத்தினால நிரப்புங்கப்பா. அப்பா ராஜனே, மனிதர்களே நிந்தனையா மனம் நொந்து நிற்கின்றேன். மன்னித்து மறக்க உந்தனின் பலன் தாருமே. மனிதர்களே நிந்தனையா மனம் நொந்து நிற்கிறப்பா, நான் மன்னித்து மறக்க எனக்கு பலன் தாங்கப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தலாமா? பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. போராட்டங்கள் நிறைஞ்சிருக்குதுப்பா. நீங்க பலன் தராம நான் எப்படி வாழ முடியும்? சத்தம் உயர்த்தி பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. கும்பலத்தா என்னை நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே சோர்ந்து போய் நிற்கின்றேனே. சோராது ஓட திடமனம் தந்திடுமே. அத்தனை பேரும் முழங்கால நிக்கிறவங்களும், கையை உயர்த்தி எழும்பி நிக்கிறவங்களும், எனக்குள்ள இருக்கிற சோர்வை பார்த்துட்டா கூட சிலர் சிரிப்பாங்க ஆண்டவரே. ஆனா நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்கப்பா. என் உடைஞ்ச உள்ளத்தை தேற்றி தைரியப்படுத்தி, சிலர்லாம் உடைஞ்சி நொறுங்கி இனிமேல் நம்பிக்கையே எனக்கு இல்லைங்கிற நிலைமைக்கு போயிட்டீங்க. என்ன வார்த்தை சொன்னாலும் அதெல்லாம் காதுல போட முடியாத வேதனை உள்ள இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன் மீட்பர், உனக்கு யோபுவுக்கு செய்தது போலவே அற்புதம் செய்வேன். நீ இழந்தவைகள் எல்லாம் நான் இரட்டத்தனையாய் உனக்கு திரும்ப கொடுக்க போதுமானவராயிருக்கிறேன். நீ உன் வாழ்க்கையில எதை எதெல்லாம் தொலைத்தேன் என்று சொல்லுகிறாயோ, எதை எதெல்லாம் வாழ முடியாம போச்சுன்னு சொல்லுகிறாயோ, எது எதெல்லாம் நான் நினைக்காமலே நடந்துச்சு சொல்லுகிறாயோ, அத்தனை காரியத்திலே நீ முந்தின சீரை பார்க்கிற நற்சீர் உண்டாகிற வரைக்கும் என் கரமுனை விட்டு விலகாது, என்னுடைய கரமுனை விட்டு விலகாது. இயேசுவே சொல்லலாமே, இயேசுவே எல்லாம் எனக்கு நீரே, எல்லாம் எனக்கு நீரே, ஆசையாயே
எத்தனை பேருக்கு அப்பாவை கூப்பிட விருப்பம் உண்டு? கைகளை உயர்த்து. எவ்வளவு பலன் உண்டோ தலைகளை உயர்த்தி பாடுங்க. ஓ காத்திருந்து பலன் பெறுவேன் நான் கழுகை போல. உயர பரப்பாய் தேவ பிள்ளையே, இது உன் ஸ்தானம் அல்ல. மகிமையின் மேல மகிமை, மகிமையின் மேல மகிமை உன் வாழ்க்கையில, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில. காத்திருந்து காத்திருந்து ஓ கழுகை ராஜனே காகத்தின் சிங்கத்தின் குறுக்கே அப்பாவை கூப்பிடு தேவ ஜனமே. குட்டி பிள்ளைகளும் பாடி உயர்த்துங்க. கண்களை மூடி முழங்கால நின்று முழு பலத்தோட சபையாய் சொல்லலாமா? கையை உயர்த்தி கேளு மகனே மகளே, வாயை திறந்து தகப்பனை தாயை கேளுங்க. இன்னும் இன்னும் நம்மையே ஓ இன்னும் நம்மையே ராஜனே இன்னும் கேட்டே இசையா சேரனுவே ராஜா உம் பிரசன்னம் போதுமையா போதும் எனக்கு ராஜா உம் பிரசன்னம் எப்போதும் எனக்கு. கையை கும்பிட்டு நீங்க மட்டும் சொல்லுங்க, ராஜா உம் பிரசன்னம். முழங்கால நின்று கர்த்தரை உயர்த்தி எப்போதும் எனக்கு போதுமையா ராஜாவும் பிரசன்னம் எப்போதும் எனக்கு. அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை. அன்பு தகப்பனே, மை சிங்காசனத்துல கண்டு எங்கள் சிரம் தாழ்த்தி வணங்குகிறோம். எங்களை கழுவி இன்னும் உடைய திட்டங்களை நிறைவேற்றும். எங்கள் துதிபலிகளை ஆராதனைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தொடர்ந்து ஆராதனையில் உங்க மகத்துவ சமூகத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.